Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். மசாலாலாம் நல்லா உதிராமல் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடயே இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது கூட காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிடுங்க, அல்லது நார்மல் சில்லி பவுடர் கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இது கூட நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சிக்கன் 65 மசாலா எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் 65 மசாலா தான் எடுத்துருக்கேன். இது 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிடலாம். இது கூட அரை லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கிடலாம். இந்த மசாலாலையுமே நமக்கு காரம் இருக்கும், அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடயே இப்போது நம்ம கோட்டிங்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பியாக வர்றதுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நம்ம கடலை மாவும் எடுத்துக்கிடலாம். ரொம்ப அதிகமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டோன்னா நல்லா இருக்காது. சுற்றி கார்ன்ஃப்ளவர் மாவு கோட்டிங்கில் இருக்கும்போது பஜ்ஜி மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம அந்த மசாலாலாம் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எண்ணெயில் போட்டுறணும். ஆயில் ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும், அதனால் நல்லா சூடாக ஆயில் இருக்கும்போது நல்லா தனித்தனியாக வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் போட்ட உடனே திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடும்போது நமக்கு மசாலாலாம் உதிராது. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு உதிராது. அப்படி சேர்த்து நல்லா நமக்கு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து பிடிச்சிக்கணும். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்துட்டு இப்போது நான் திருப்பி போடுறேன். பாருங்கள், எண்ணெயில் அந்த மசாலா பிரியவே இல்லை, அப்படியே இருக்குது. நம்ம காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டாலும் அந்த மசாலாலாம் பிரிஞ்சிரும். இப்போ நல்லா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஆயில் சூடாக இருக்கணும், மீடியம் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது மாதிரி எல்லா பூவையும் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ அந்த ஆயிலில் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பிரிஞ்சே எதுவுமே மசாலா எதுவுமே உதிரலை, ஆயில் நல்லாவே க்ளீனாக இருக்குது. இப்படி எல்லா பூவையும் நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதான். நம்ம பொரிக்கிற பாத்திரமும் கொஞ்சம் நல்லா அடிக்கணமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு கீழே அடிப்பிடிக்கவும் செய்யாது. அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.